பீட் சீரீஸ்ல நடிச்சிருக்கிற நடிகை தீபா பாலு தான் இனிமேட்டு அந்த சீரீஸ்ல பங்கெடுக்க மாட்டேன் அப்படின்னு அபிஷியலா அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்ட அவங்களுடைய ரசிகர்கள் மிகவும் அதிர்ச்சியில இருக்கிறாங்க. ஜியோ ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில மிகவும் பிரபலமாகவும் ரொம்பவும் ஃபேவரட்டா மாறின ஒரு வெப் சீரிஸ் தான் ஹார்ட் பீட். இது வரைக்கும் இந்த சீரீஸ்ல 2 சீசன் வந்திருக்கு. இதுல கடைசியா வந்த 2வது சீசன்ல ரீனா கேரக்டருக்கு சர்ஜரி ஆகி முடிஞ்ச பிறகு அவங்க அதே ஹாஸ்பிட்டல்ல திருப்பி ஒர்க் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கிளிஃப் ஹேங்கர்ல முடிச்சிருப்பாங்க. சோ இந்த ஒரு விஷயத்தினால 3rd சீசனுக்கு ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில இந்த ரீனா கேரக்டர்ல நடிச்ச தீபா பாலு அவர்கள் இப்போ ரசிகர்களுக்கு அதிர்ச்சி தர மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணிருக்காங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அவங்க ஷேர் பண்ண போஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில இடங்கள்ல சில மனுஷங்களை விட்டு போறது ஈஸி இல்ல, ஆனா சில குட் பை நம்ம நல்லதுக்காக தான், ஆல்வேஸ் கிரேட்ஃபுல், மிக்க நன்றி ரீனா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. கீழே கேப்ஷன்ல ஹேஷ்டேக்ல ஹார்ட் பீட் சீரீஸை வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டை பார்த்த ஃபேன்ஸ் பலருமே அப்போ தீபா பாலு அவர்கள் இந்த சீரீஸ்ல இருந்து விலக போறாங்களா, ஒருவேளை விலகிட்டாங்கன்னா இந்த சீரீஸை இதுக்கப்புறம் எப்படி நவுத்த போறாங்க, அதே போல இவங்க இல்லைனாக்கா நாங்க இந்த சீரீஸை பார்க்க மாட்டோம் அப்படின்னு சில தீவிரமான ஃபேன்ஸ் அங்க கமெண்ட் செக்ஷன்ல பேசிட்டு இருக்காங்க. இவங்க இனிமேல் இந்த சீரீஸ்ல இருப்பாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பம் ஒரு பக்கம் இருக்க, இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க அடுத்த சீசன்ல வர ஒரு முக்கியமான டயலாக இங்க கோட் பண்ணி அதை ஒரு ப்ரொமோஷனல் கண்டென்ட்டா இவங்க இந்த மாதிரி போஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சில பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஒருவேளை தீபா பாலு அவர்கள் இந்த சீரீஸ்ல இருந்து விலகிட்டாங்கன்னா இவங்களுக்கு பதிலா யார் வந்துட்டு அடுத்த ஆக்ட்ரஸை சப்ஸ்டியூட்டா பயன்படுத்துவாங்க அப்படின்றத பத்தியும் அங்க விவாதங்கள் ஏற்பட்டு இருக்கு. ஹார்ட் பீட் சீரீஸை பொறுத்த வரைக்கும் தீபா பாலு அவர்கள் விலகிட்டாங்கன்னா அந்த சீரீஸ்ல என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை உண்டாக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.